சந்தோஷம். உடல் தத்துவங்கள் பஞ்சபூதங்களால் ஆனது. குறிப்பாக வாத, பித்த, கபம் என்ற உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஓட்டங்கள், மூச்சு ஓட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், அதான் வாத, பித்த, கபம். இந்த 3 ஓட்டங்களினுடைய மிகுனும் குறையினும் நோய். ஆகவே நமது முன்னோர்களினுடைய சித்த மருத்துவத்தினுடைய கோட்பாடு மனித உடலில் தோன்றுகின்ற இந்த மூவகையான தோஷங்களால் ஏற்படுகின்ற வியாதிகள் 4448 வகையாக பிரிக்கப்பட்டது. ஆக இவைகளுக்கெல்லாம் இவைகள் உடல் பிணி, உளப்பிணி, உயிர்ப்பிணி. ஆக இந்த முப்பிணியை நீக்குகின்ற மூவாம் மருந்தை, அருட்பெரும் ஜோதியை ஆண்டவனாக பார்த்த அருட்பிரகாச வள்ளலார் அந்த முப்பிணியையும் நீக்கும் மூவாம் மருந்து, அதுதான் குண்டலினி எனும் அருமருந்து என்று குறிப்பிடுகிறார். ஆகவே நமது இந்த தவம் அனைத்துமே குண்டலினி தவம்தான். ஆகவேதான் எந்த ஒன்று எல்லாமாக இருக்கிறதோ அந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறியலாம். எந்த ஒன்றை உணர்ந்தால் எல்லாம் குணமாகுமோ அந்த ஒன்றுதான் இது. ஆகவேதான் அந்த நிலையிலே முதல் வேள்விகளிலேயே இந்த 4448 விதமான நோய்களுக்கும் ஒரு மருந்து, அருமருந்து, அதுவே குண்டலினி எனும் சிறந்த மருந்து. அதனால் தான் எல்லாவற்றையும் குணப்படுத்துகின்ற ஆற்றல் உனக்குள்ளேயே இருக்கிறது. இந்த மருந்தை நாம் உணர்ந்தால் எல்லா நோய்களையும் நாம் குணப்படுத்தி கொள்ளலாம். ஆகவே வரும் முன் காப்பது யோகம். ஆக இந்த குண்டலினி தவத்தின் மூலம் நாம் மிகப்பெரிய நன்மைகளை பெற முடியும். உலக மக்களுக்கு இந்த நோய்களில் இருந்து விடுபட இந்த மருந்தை, அதாவது நமக்குள்ளே இருக்கின்ற மருந்து, வெளியிலிருந்து வருவதல்ல, நமக்குள்ளே இருக்கின்ற மருந்து, எல்லாமே நமக்குள் இருக்கிறது. குறிப்பாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், எப்படி குணப்படுத்துகின்ற ஆற்றல் இருக்கிறது. இந்த வெளிக்காயங்களுக்கு கூட நாம் மருந்து போட்டாலும் போடவிட்டாலும் குணமாகிக் கொள்ளும். குறிப்பாக எலும்பு முறிவுக்கு கட்டி கட்டுகிறோமே தவிர மருந்து எதுவும் இல்லை. அது தானாகவே என்னாகிக் கொள்கிறது, கூடிக்கொள்ளுகிறது. ஆகவே தான் அந்த ஒரு அரிய கண்டுபிடிப்பு நமக்கு தோன்றியதால் இனி வரும் காலங்களில் மனித குலத்திற்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஆக நோயற்ற மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு பயிற்சிகளின் மூலம் மனித குலத்திற்கு இந்த அற்புதமான பயிற்சிகளை, தவ பயிற்சிகளை, தவ யோக பயிற்சிகளை அளித்து வருகிறோம். சந்தோஷம்.